ஹாய், ஹலோ, வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசுவோம். அதாவது ஒரு பொங்கலுக்கு, அதாவது 90களில் 94 95 அந்த மாதிரி ஒரு பொங்கலுக்கு சங்கம் தேட்டரில் தாயகம், பத்மம் தேட்டரில் பரம்பரை, பிரபு ரவிக்குமார் சார் காம்பினேஷன். அப்புறம் ரூபத்தில் உள்ளத்தை அளித்தா, அது ரொம்ப சின்ன தேட்டர். அப்போ நான் படம் பார்க்க போயிருந்தேன். புரட்சி கலைஞர் படத்தை ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அளித்தா கூட்டம் கிடையாது. அப்புறம் திருப்பி பார்த்து இன்னொரு நாள் இன்னொரு 2 நாள் கழித்து பத்மத்தில் பரம்பரை பிரபு சார் படம் நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்ல படம், அதுவும் பார்த்தேன். திருப்பி அப்போ பார்க்கும்போது பார்த்தேன் உள்ளத்தை அளித்த ரூபம் தேட்டரில் பெருசாக கூட்டம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் பேர் நிற்பாங்க, கார்த்திக் சார் படம் அப்படின்னு. திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 2 நாள் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா ரூபத்தில் உள்ளத்தை அளித்தா கூட்டம் களை கட்டுது. என்னடான்னு பார்த்தோன்னா தாயகத்தை விட பரம்பரையை விட உள்ளத்தை அளித்தா ஹிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, பொங்கல்னாலே நம்ம சுந்தர்சி சாருக்கு ஒரு சென்டிமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். தமிழர் திருநாள் பொங்கலுக்கு அவரோட உள்ளத்தை அளித்தாமல் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் சினிமா கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அவர் ஹீரோவாக ஜெயிச்சிருக்காரு, ப்ரொடியூசராக ஜெயிச்சிருக்கிறாரு, டைரக்டராக ஜெயிச்சிருக்கிறாரு. உண்மையிலே காட் கிஃப்ட் தான் சுந்தர்சி சார்.